மிக பழமையான தென்னிந்தியாவின் அடையாளமாக திகழும் ஏவிஎம் ஸ்டுடியோவின் தயாரிப்பாளர்களில் ஒருவராக இருந்த ஏவிஎம் சரவணன் இன்று காலமானார். அவருக்கு திரையுலகைச் சேர்ந்த ஏராளமானோர் அஞ்சலி செலுத்தி வரக்கூடிய அந்த காட்சிகளை தான் இப்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த நிறுவனத்தின் தென்னிந்திய திரைப்படத்துறையின் சிற்பிகளிலும் ஒருவராக அவர் திகழ்ந்தால் 1931ஆம் ஆண்டு இருந்து தற்போது வரை கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கும் அதிகமாக இந்த திரைத்துறையில் பல்வேறு திரைப்படங்களை, மிக முக்கியமான திரைப்படங்களை தயாரித்த ஏவிஎம் நிறுவனத்தின் மிக முக்கியமான ஆவிச்சி மெய்யப்ப செட்டியாருக்கு பிறகு அந்த நிறுவனத்தை அடுத்த கட்டத்திற்கு அழைத்து சென்றவர் என்று கூறும் அளவுக்கு அந்த நிறுவனத்தின் தொழில்நுட்பம் மற்றும் நிதி மேலாண்மை உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களில் அந்த ஏவிஎம் நிறுவனம் தமிழக திரையுலக ரசிகர்களின் மனதில் நீங்கா இடம்பெறும் வகையில் பல திரைப்படங்களை அந்த நிறுவனம் தயாரித்திருக்கிறது. 1947 ஏவி மெய்யப்பனின் நாம் இருவர், அதன் பின்னர் 52 பராசக்தி திரைப்படம், பாலச்சந்தரின் அந்த நாள் என்ற திரைப்படத்தை ஏவிஎம் நிறுவனம் தயாரித்தது. இதே போல நடிகர் கமலஹாசனை அறிமுகப்படுத்திய அந்த களத்தூர் கண்ணம்மாவை 1960களில் அந்த திரைப்படத்தை அமல்படுத்தினார். இதே போல கிருஷ்ணன் பஞ்சு தயாரிப்பில் சர்வசுந்தரம் என்று 1964ஆம் ஆண்டு வெளியான சர்வசுந்தரம் திரைப்படம். அதே போல கே பாலச்சந்தரின் இயக்கத்தில் வெளியான பல்வேறு திரைப்படங்கள், எஸ்.பி. முத்துராமனின் இயக்கத்தில் சகலகலா வல்லவன், பாயும் புலி, தூங்காதே தம்பி தூங்காதே மற்றும் கே பாக்கியராஜின் முந்தானை முடிச்சி உள்ளிட்ட எஸ்.பி. முத்துராமனின் மனிதன் மற்றும் ராஜா சின்ன ரோஜா என பல திரைப்படங்களை ரஜினிகாந்திற்கும் மற்றும் கமலஹாசனுக்கும் அந்த திரையுலக மிகப்பெரிய வரவேற்பை பெற்ற வெள்ளி விழா படங்களை எஸ்.பி. முத்துராமன் கிட்டத்தட்ட 10 படங்களுக்கும் அதிகமாக அவர் ஏவிஎம் தயாரிப்பில் தொடர்ச்சியாக இயக்கியவர் என்ற பெருமையை பெறுகிறார். இதே போல விஜயகாந்தின் அந்த மாநகர காவல், ரஜினிகாந்தின் எஜமான், சேதுபதி ஐபிஎஸ், இப்போது தற்காலத்தில் அது மின்சார கனவு, ஜெமினி மற்றும் பேரழகன், திருப்பதி, ரஜினிகாந்தின் சிவாஜி, கார்த்திக்கின் அயன், வேட்டைக்காரன் உள்ளிட்ட பல திரைப்படங்களை 1940களில் இருந்து 2011 வரை அவர் ஏராளமான திரைப்படங்களை ஏவிஎம் புரொடக்ஷன்ஸ் நிறுவனம் தயாரித்து தமிழக திரையுலகில் தமிழக திரைப்பட ரசிகர்களின் மனதில் நீங்காத இடம் பிடித்த தயாரிப்பாளர்களில் ஒருவரான ஏவிஎம் சரவணனுக்கு திரையுலகைச் சேர்ந்தவர்கள், அரசியல் பிரமுகர்கள் மற்றும் திரைத்துறையைச் சேர்ந்த ஊழியர்கள், சூப்பர் ஸ்டார்கள் முதல் அந்த திரைத்துறையின் கடைநிலை ஊழியர்கள் வரை அந்த அவருக்கு அஞ்சலி செலுத்தக்கூடிய அந்த காட்சியை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஏவிஎம் ஸ்டுடியோ என்றால் தமிழ் திரையுலகில் ஏவிஎம் ஸ்டுடியோவின் திரைப்படம் என்றால் அந்த திரைப்படத்தின் வெற்றி மற்றும் திரைப்படம் வெளியிடும் தேதி மற்றும் ஊழியர்களுக்கான சம்பளம் அனைத்தும் உறுதி செய்யப்பட்ட ஒன்று. திரைப்படம் வெற்றியை ஆனாலும் தோல்வியானாலும் அந்த தொழில்நுட்ப பணியாளர்கள் முதல் படத்தில் நடித்த நடிகர் நடிகர்கள் வரை அனைவருக்கும் அதற்கான ஊதியம் பிரச்சனை இதுவரை எழுந்ததே இல்லை. திரைப்படத்துறையில் ஒரு 50 ஆண்டுகளாக உலக அளவில் இந்த திரைப்பட தயாரிப்பில் 50 ஆண்டுகள் நீடித்து நிலைத்து நின்ற ஸ்டுடியோக்களில் ஏவிஎம் ஸ்டுடியோ தான் மிக முக்கிய இடத்தை இந்திய அளவில் பெறுகிறது. அதற்கான ஒரு முயற்சிகளையும் அதற்கான பணிகளையும் செவ்வனே செய்தவர் ஏவிஎம் சரவணன் என்றால் அது அந்த திரைத்துறையினர் தொடர்ச்சி அங்கு வந்து ஒரு தயாரிப்பாளருக்கு அஞ்சல் செலுத்தக்கூடிய அந்த காட்சிகளின் மூலமாகவே நமக்கு தெரிய வருகிறது. அறிஞர் அண்ணா மற்றும் கலைஞர் கருணாநிதி உள்ளிட்டோரும் ஓரிரவு, பராசக்தி ஆகிய திரைப்படங்களுக்கு அவர்கள் எழுதிய அந்த வசனங்கள் மற்றும் அன்பேவா உள்ளிட்ட எம்ஜிஆரின் திரைப்படங்கள் உள்ளிட்ட பல திரைப்படங்களை தயாரித்த பெருமைக்குரிய ஏவிஎம் திரைப்பட நிறுவனத்தின் ஒரு கடைசி அடையாளமாக அவர், அதற்கு பின்னர் அவருடைய சகோதரர்கள் இருந்தாலும் ஏவிஎம் சரவணன் மற்றும் ஏவிஎம் மெய்யப்ப செட்டியார், அதற்கு பிறகு சரவணன் என்ற பெயரோடு புகழோடு வாழ்ந்த ஏவி மெய்யப்ப செட்டியார் என்று காலமானார். அவருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி என அரசியல் பிரமுகர்களும், இது தவிர திரைப்பட நடிகர் நடிகைகள் உள்ளிட்ட ஏராளமானவரும், அவரால் அறிமுகப்படுத்தப்பட்ட பல நடிகர்கள், சிவாஜி கணேசன் மற்றும் கமலஹாசனின் களத்தூர் கண்ணம்மா ஆகிய படமும், சிவாஜி கணேசன், கமலஹாசன் மற்றும் ரஜினிகாந்தை
சூப்பர் ஸ்டார் ஆக்கிய அந்த முரட்டுக்காலை திரைப்படம், ஜெமினி கணேசன் மற்றும் சிவகுமார், விஜய், கார்த்திக் வரை பல திரைப்படங்களை மெய்யப்ப செட்டியார் மற்றும் ஏவிஎம் சரவணன், அந்த ஏவிஎம் புரொடக்ஷன்ஸ் நிறுவனம் தயாரித்து தமிழக திரையுலகில் ஒரு மக்களின் மனதில் நீங்காத இடம்பெற்ற ஒரு தயாரிப்பாளராக அவர் திகழ்கிறார். அவரது உடலுக்கு திரையுலகை சேர்ந்த ஏராளமானோர் அஞ்சலி செலுத்தி வரக்கூடிய அந்த காட்சியை தான் இப்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ரஜினிகாந்த் நேரடியாக இப்பொழுது அவருடைய இல்லத்திற்கு நேரில் வருகை புரிந்து ரஜினிகாந்த், சிவகுமார் உள்ளிட்ட முக்கிய பிரபல நடிகர்கள் மற்றும் சூப்பர் ஸ்டார் அந்தஸ்தில் உள்ள நடிகர்கள், இயக்குநர்கள் மற்றும் துணை நடிகர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்தி வரக்கூடிய அந்த காட்சிகளை தான் இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.